கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தெலுங்கானா மாநிலம் சார்லப்பள்ளி இடையிலான புதிய அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த ரயில் திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பல முக்கிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். பொள்ளாச்சி, பாலக்காடு இடையே புதிய மெமு பயணிகள் ரயில் சேவை தொடங்கியது. பாலக்காட்டில் இருந்து புறப்பட்ட மெமு ரயில் மாலை பொள்ளாச்சி ரயில் நிலையம் வந்தடைந்தது. அப்பொழுது ரயில் பயணிகள், தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மேளதாளங்களுடன் மலர் தூவி ரயிலை வரவேற்றனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நெல்லை மங்களூரு வாராந்திர ரயில் சேவை தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் தலைவர்களுக்கு ஆதரவாக போட்டி போட்டுக்கொண்டு எதிரெதிர் கோஷங்களை எழுப்பியதால் விழா மேடை அருகே பதற்றம் ஏற்பட்டது. காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவி இரவில் வெளியே சென்ற நிலையில் வீடு திரும்பாத நிலையில் காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். காவல்துறையினர் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பெட்ரோல் பங்கில் மது போதையில் தகராறு செய்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். தவறை உணர்த்தும் வகையில் இருவரையும் திருக்குறள் வாசிக்க வைத்து காவலர்கள் நடவடிக்கை எடுத்தனர். தன்னைத்தான் காக்கின் சினக்காக காவக்கால் தன்னையே கொள்ளும் சினம் பொருள். ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் அந்த சினமே வராம காக்க வேண்டும். காக்க விட்டால் அந்த சினமே அவனை கொண்டிருக்கும். நாமக்கல்லில் 9 நாட்களுக்கு பிறகு முட்டை விலை 5 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹4.35 நிர்ணயிக்கப்பட்டது. வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி குறைந்திருந்த நிலையில் தற்பொழுது 9 நாட்களுக்கு பிறகு இந்த விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலம் தொடங்கிவிட்டதால் வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கோவை டிஜிகாப் என்ற வாட்ஸ்அப் சாட்போட் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆன்லைன் புகார், சைபர் குற்ற புகார், அருகில் உள்ள காவல் நிலைய விவரங்கள், பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல சேவைகளை பெற முடியும். மேலும் சிலிண்டர்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே வேட்டையான்பட்டியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகியது. நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ள பகுதி சிறிய குளம் போல காட்சியளிக்கும் சூழலில் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் தேங்கி நிற்கும் தண்ணீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்தார் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் வக்ஃப் வாரியம் சார்பில் இப்தார் விருந்து அளிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நோன்பு திறப்பை தொடர்ந்து அனைவருக்கும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கந்துவட்டிக்கு பணம் வாங்கியவரை அரை நிர்வாணமாக்கி தாக்கிய புகாரில் திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டார். கூகலூர் பேரூராட்சி கவுன்சிலர் கோடீஸ்வரனிடம் பிரபு என்பவர் கந்துவட்டிக்கு பணம் வாங்கிய நிலையில் அதனை முழுமையாக கொடுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் உரிய நேரத்தில் கொடுக்கவில்லை என்று கூறி அவரை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கோடீஸ்வரன் அடைத்துச் சென்று தாக்கியதுடன் அதனை வீடியோ எடுத்து நண்பர்களுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் கீழரெஞ்சம்பட்டு நடுநிலைப்பள்ளி ஒரு சிறந்த தீர்வை முன்னெடுத்துள்ளது. இங்குள்ள மதிய உணவு மையத்தில் மாட்டுச் சாணத்தை கொண்டு இயங்கும் பயோகேஸ் அடுப்பு மூலம் மாணவர்களுக்கு தடையின்றி உணவு சமைத்து வழங்கப்படுகிறது. 20 லிட்டரு அதில் ஊற்றுவோம். எனக்கு சாப்பாடு செய்யறதுக்கு கிடைக்கும். சாப்பாடு செய்வேன், அந்த முட்டை வைப்பேன், பயிரை வைப்பேன், இது ஏதாவது சாம்பார் வைக்கிறது இதெல்லாம் அதிலே செஞ்சுக்குவேன். தேனி அன்னஞ்சி விலக்கு காளியம்மன் கோவில் பராமரிப்பு மற்றும் குடமுழுக்கு பணிகளில் ஊஞ்சாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு தரப்பினர் பணிகளை மேற்கொண்ட பொழுது மற்றொரு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பணிகளை நிறுத்தக் கோரி பெண் ஒருவர் திடீரென மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் அங்கு பதற்றம் நிலவியது. விரைந்து செயல்பட்ட காவலர்கள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்.
சென்னை அருகே மளிகை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ரெட்டேரி அருகே புத்தகரத்தில் உள்ள மளிகை கடையில் குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. விஜயகுமார் என்பவர் நடத்தி வந்த மளிகை மற்றும் காய்கறி கடையில் காலை வியாபாரம் நடந்து கொண்டிருந்த போது பிரிட்ஜில் ஏற்பட்ட மின் கசிவால் திடீரென தீ பிடித்தது. பின்னர் குளிர்சாதன பெட்டியில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ வேகமாக பரவியது. இதனால் கடையில் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையாகின.